மகிமை உண்டாவதாக. தேவனுடைய கிருபையின் மேல் நின்று கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக சோத்திரம். நாம் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். இந்த நாட்களிலே யார் இருக்கிறாங்க, யார் இல்லை, நம்ம யார் பாதுகாப்பாங்க, யார் அரவணைப்பாங்க, நமக்கு யாராவது துணையாக இருப்பாங்களா என்ற ஏக்கத்தோட தவிப்போடு வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நம்மை விட்டு அநேகர் கடந்து போகிறார்கள், விலகி போகிறார்கள். அன்பு மாயமற்றதாக இருக்கிறது. கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். இன்றைக்கும் அவர் நம்ம கூடவே இருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் அவர் நம்ம கூட இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் ஒரு பாட்டுக்காரன் கூட பாடுகிறார், இந்நாள் வரையும் காத்த கரமே, இந்நாள் வரையும் காத்த கரமே தேவா சிவானிடமும் போற்றுவேன், சிவானிடமும் போற்றுவேன், என்றும் என்றும் நான் நீதம் சோத்திரம் செய்யுவேன் தேவகுமாரா ஞானாயன் மன்னா. அதெல்லாம் பாடி பழகிறது கிடையாது. போதும் இப்போ பாடினா பிரயோஜனம். மற்ற நேரத்துலலாம் பாடுறது கிடையாது. யூடியூப்ல போட்டு எவ்வளோ வசதிகளை பாடுறது தந்துருக்கு. ஊழியக்காரர்கள் பைபிள் வாசிக்க தெரியும், ஜபம் பண்ண தெரியும். பாட்டு தான் உங்களுடைய ஊழியமே, சகோதரியுடைய ஊழியமே பாட்டு ஊழியம். அது பாட்டு பழைய பாட்டு தெரிஞ்ச பாட்டு அதுவே தெரியும். இந்நாள் வரையும் காத்த கரமே. அதனால் தேவன் கூடவே இருக்கிற தேவன். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய வார்த்தை, தேவன் சொல்கிற ஜீவனுள்ள வார்த்தை. உலக சரித்திரத்திலேயோ இந்த சமுதாயத்திலேயோ எப்படிப்பட்ட கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை, உறுதியான ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, உனக்காக நான் கடைசி வரைக்கும் நான் நிற்பேன், நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதேன்னு சொல்றவங்களா இல்லாமல் போயிடுவாங்க, மாறிடுவாங்க, விலகி போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளோ அழகா சொல்லிருக்காரு. அந்த பாயிண்ட் மட்டும் வாசிங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம். யாரு சொல்ல முடியும்? இந்த உலகம் முடிகிற வரைக்கும் நீ கவலைப்படாத. நம்ம எத்தனையோ சந்தர்ப்பத்தில் ஐயோ எனக்கு யாருமே இல்லையே, இந்த உலகத்தில் நான் வந்ததே வீணா, பிறந்ததே வேஸ்ட்டு, ஏன் தான் நான் பிறந்தனும், ஒரு வேண்டா வெறுப்பா பல பிரச்சனைகள் நமக்கு வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது, கடன் பிரச்சனைகள் வரும்போது, சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாத பொழுது, பலவிதமான கடினமான பாதையில் நாம் கடந்து போகிற வேலையில் வாழ்க்கையே வெறுத்து போச்சே, வாழ்க்கையே வெறுத்து போகுது, வாழவே பிடிக்கல, என்ன வாழ்க்கை இது அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்போட புலம்போதை நம்ம அநேகர் புலம்போதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவரை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாது, நான் இருக்கேன், நான் உன்னை அழைத்தவர், உன்னை ரட்சித்தவர், நீ என்னுடைய பிள்ளை, என் நாமத்தினாலே என்னை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அதிகாரம் பெற்றவர்கள், நாம் தேவனுடைய பிள்ளை,
நாம் தேவனுக்குரியவர்கள், நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். அவருடைய சம்பத்து, அவருடைய சொத்து, அவருக்குரியதான நாம் அவருக்குரியவர்கள். நாம் நமக்குரியவர்கள் அல்ல, இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நாம் யாரையும் சார்ந்தவர்கள் அல்ல, தேவனை மாத்திரம் சார்ந்தவர்கள். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், சொந்தமானவர்கள். ஆகையால் தான் ஆண்டவர் உரிமையோடு சொல்கிறார், அவருக்கு சொந்தமானவர்களை அவர் விட்டு விடுவாரா? அவருக்கு சொந்தமானவர்களை அவர் கைவிடுவாரா? யார் உங்களை விட்டு விலகி போனாலும், நான் இருக்கிறேன்னு சொன்னவர்கள் மாறினாலும், இல்லாமல் போனாலும், நம்மை விட்டு போனாலும், விலகி போனாலும், அன்பு காட்டாவிட்டாலும், அரவணைக்காவிட்டாலும், உதவி செய்யாவிட்டாலும், ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தமும். வாசிங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம். இந்த உலகத்தின் அவர் சொல்றாரு, நான் இப்ப மட்டும் இல்லப்பா, உன்னை ரட்சித்து நான் தகப்பன், நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னை ரட்சித்திருக்கேன், நீ எனக்கு சொந்தமானவன், என் நாமம் தரிக்கப்பட்டவன், நீ எனக்கு உரியவன். உலகம் இந்த உலகத்தில் நீ வாழ்ற வரைக்கும் மட்டும் இல்ல, இந்த உலகமே முடிகிற வரைக்கும், அழிகிற வரைக்கும், அக்கினிக்கு நேராக இந்த உலகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது அழிந்தாலும் நான் உன்னோட கூட இருப்பேன். அல்லேலூயா. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, யார் உன்னை விட்டு போறாங்களோ இல்லையோ, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உன் தேவைகளை சந்திப்பேன், உன் கவலைகளை மாற்றுவேன், உன் கண்ணீரை துடைப்பேன், நான் உன்னை விசாரிக்கிறபடியால் உன் கவலைகள் எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள், உன்னை கரம் பிடித்து நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. யார் உன்னை நடத்துறாங்களோ நடத்துலையோ, உன் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, வாக்குறுதியை கொடுத்துட்டு உன்னை விட்டு விலகி போனாலும் நீ கவலைப்படாதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உன்னோட கூட இருக்கிறேன். நான் இருக்கேன். நீ ஏன் கவலைப்படுற? எதை குறித்து கவலைப்படாதுன்ற எவ்வளோ நம்பிக்கையான வார்த்தை. கஷ்டமா நான் இருக்கேன், கடன் பிரச்சனையா நான் இருக்கேன், வியாதியா நான் இருக்கேன், மரணம் தருவாயிலே இருக்கிறாயா நான் இருக்கிறேன், பலவிதமான கட்டுகளோட பிசாசின் பிடியில் இருக்கிறாயா நான் இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் பரிகாரியா இருக்கிறேன், நான் உன் வைத்தியரா இருக்கிறேன், நான் அன்புள்ளவரா இருக்கிறேன், நான் உன்னை அரவணைக்கிறவர், நான் உன்னை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தேவனாய் நான் இருக்கிறேன், உன் கண்ணீரை துடைக்கிற தேவன் நான். நீ கண்ணீரோடு கலக்கத்தோடு வேதனையோடு நீ அழுது கொண்டிருக்கிறாயா? உன் அழுகையின் குரலை ஆண்டவர் கேட்கிறார். இஸ்ரவேலின் கூக்குரல் தேவனுடைய சன்னிதானத்திலே எட்டினது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய ஜனமே, உன்னுடைய கூக்குரல், உன்னுடைய அங்கலாய்ப்பு, உன் மன உளைச்சல், உன் கஷ்டம், உன் கண்ணீர், உன் மன அழுத்தங்கள், உன் வேதனை, வாழ்வா சாவா என்று நீ போராடி கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்கிறார், நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதே, உன்னை கரம் பிடித்து நான் நடத்துவேன். இந்த உலகத்திலே நீ வாழ்கிற வரைக்கும் மட்டுமல்ல, இந்த உலகம் முடிகிற வரைக்கும் என் சன்னிதானத்திலே பரலோகத்திலே உன்னை கொண்டு போய் சேர்க்கும் அளவும் நான் இருக்கிறேன். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, நான் உன் கூடவே இருக்கிறேன், உன்னை கரம் பிடித்து நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல யாரும் அப்படிப்பட்ட ஒரு உண்மையான உறுதியான வார்த்தைகளை சொல்ல முடியாது. இந்த நம்பிக்கை உனக்கு இருக்கணும். கர்த்தர் உன்னை நடத்துகிறவர். யார் எந்த உதவி செய்கிறாங்களோ இல்லையோ, உன் தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திப்பான். நீ கலங்கவோ கவலைப்படவோ வேதனைப்படவோ நீ சோர்ந்து போகவே தேவையில்லை. கர்த்தர் உன் கூட இருக்கிறான். சர்வ வளம் உள்ளதான தேவன், சகலத்தையும் படைத்தவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். கர்த்தர் உன்னை நடத்துகிற தேவன், உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை வைப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உன் கூடவே இருக்கும் இயேசு. இந்த சத்தியம் என்ன? உன் கூடவே இருக்கும் இயேசு. உன் கூட இருக்கிறார். கூட இருக்கிறாரா இல்லையா? நம்ம கூட இல்லைன்னா நம்ம இல்லை, நம்ம கூட இல்லைன்னா நம்ம அவர் இருக்கிற வரைக்கும் தான். அவர் இல்லாவிட்டால் நமக்கு வாழ்வே கிடையாது.
ஒரு பாட்டு, வாழ்வே நீர் தானையா, வாழ்வே நீர் தானையா, வாழ்வே நீங்க தானையா. இன்னொரு பாட்டு காலம் படி, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. அல்லேலூயா. ஒரு பாடுகிறமான வாழ்வே நீங்க தாயா, என் வாழ்க்கையே நீ தான், என் குடும்பமே நீ தான், என் பிள்ளைகளை வாழ வைக்கிறது நீ தான், எனக்கு குறைவில்லாமல் நடத்துவது நீங்க தான், என் வறுமை மாறினது நீங்க தான், என்னை கீழ்தரமான மிடில் கிளாஸா இருந்த என்னை உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்த்தினவர் நீங்க தான். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கேயோ போயிருப்பேன். நீங்க இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை. உன் கூடவே இயேசு இருக்கிறார். தேவன் மகிமை உண்டாகுக. உன் கூடவே இருக்கும் இயேசு, உன் கூட இயேசு இருக்கிறார். உன் பயணத்தில் இருக்கிறார், உன் கஷ்டத்தில் இருக்கிறார், உன் தேவைகளை சந்திக்கிற தேவனா இருக்கிறார், உன்னை தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறார், உன்னை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார், உன்னை மேன்மையான அந்தஸ்தில் வைக்கிற தேவனா இருக்கிறார், உன் ஏழ்மையான நிலைமையை மாற்றுகிற தேவனா இருக்கிறார், உன் வறுமைகளை, உன் கடன் பிரச்சனைகளை, உன் கஷ்டத்தை, உன் கண்ணீரை துடைக்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. உன் கூடவே நான் இருக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே. நீ பயப்படாதே. என்ன சொல்றாரு? பயம். இந்த எப்படி வாழத்து தெரியலையோ, நான் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பேன்னு தெரியலையோ, பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, பயந்து வாழணும். இந்த கடன் பிரச்சனை எப்படி மீட்பு கிடைக்குமோ, சமுதாயத்தில் எப்படி வாழ்வதுன்னு தெரியல, வியாதி நிமித்தமா பயம், பிசாசு கட்டி நிமித்தமா பயம், பலவிதமான மந்திர கட்டுகள், வியாதி, சோர்வு, மன அழுத்தங்கள், சமுதாயத்தில் பிரச்சனை, வாழ்வாதாரமே போராட்டமா இருக்கு, வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறான், எப்படி மீண்டு வெளியே வருவதே தெரியாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறான், பயத்துடனே வாழ்வது, மரண பயம், வியாதி என்ற பயம், இந்த சமுதாயத்தில் நீ பயந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பயத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறவர், உன் பயத்தை நீக்கிறவர், தைரியத்தை தரக்கூடியவர், வாழக்கூடிய நம்பிக்கையை தரக்கூடியவர், அசாத்தியமான நம்பிக்கையை தரக்கூடிய தேவன் கூட இருக்க பயமே. அல்லேலூயா. உலக மனுஷன் சொல்றான் நாம் இருக்க பயமே. இயேசு வருவது இருக்கதான் பயம். இயேசு உனக்குள்ள இல்லாவிட்டா உனக்கு எல்லாம் பயமா ஆட்கொள்ளும். எந்த ஒரு எதை குறித்தும், உன் குடும்பத்தை குறித்தும், உன் பிள்ளைகளை குறித்தும், உன் வாழ்க்கை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உன் கூட இருக்கிறவர் சர்வ வல்லமுள்ளதான தேவன். உன் பயங்களை, கஷ்டங்களை எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி நீக்கினவர் அவர். அது உன்னை ஆட்கொள்ளாது. இருள் என்ற பயம் உன்னை ஆட்கொள்ளாது. அந்தகாரத்தின் பயம் உன்னை ஆட்கொள்ளாது. உன்னை எதுவும் மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நீ ஏன் பயப்படுற? பார்வோனை கண்டு ஏன் பயப்படுற? சிங்கத்தை கண்டு ஏன் பயப்படுற? சாத்ராக் மேஷாக் அக்னியை தூக்கி போற அக்னிமயமான சோதனையை கண்டு நீ ஏன் பயப்படுற? அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த ராஜாவை கண்டு பயப்படல. இந்த உலகத்தை கண்டு, உலக மனிதர்கள் கண்டு, சமுதாயத்தை கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னோட கூட இருக்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. அதே 43ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 43:5. சீக்கிரம் வாசிங்க. டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுக்கணும். அடுத்த வசனம் ரெடியா ஒரு அட்டையை வச்சுக்கணும். பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி. போதும். அவர் என்ன சார் சிதறி கிடக்கிற உன்னை ஒன்னாக்கு, சத்துருவால் சிதறடிக்கப்பட்டது. இந்த இடத்துல ஏசாயா சொல்றார், பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். நான் உன்னோட இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறதுனால நீ சிதறடிக்கப்பட்டு போனாய். சத்துருக்கு நிமித்தமாயே
பாதிக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டு சோர்ந்து போய் அங்கு இங்கு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார். எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்கள் ஒன்று கூடி வர செய்தார். ஒரே தேசத்தை கொடுத்தார், அவர்களுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்தார், வாழ்க்கையை கொடுத்தார். இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்ட தேவன் உன்னை மீட்க வல்லவராக இருக்கிறார். உன்னை ஒன்றாக்க கூடுவார். உன் குடும்பத்தில் சிதறடிக்கப்பட்டிருக்கலாம், ஒரு மனம் இல்லாத இருக்கலாம், ஒருத்தர் பேசாமல் இருக்கலாம், பல பிரச்சனையோடு இருக்கலாம், பிரிவினையோடு இருக்கலாம். உன்னை ஒன்றாக்குவார், ஒன்றாக்க கூட்டி சேர்ப்பார். உன் குடும்பத்தில் ஒரு ஒருமனம் உண்டாகும். நீ ஐக்கியமா இருப்பாய், சமாதானத்தோடு உன் குடும்பம் வாழும். உன் நிலைமையெல்லாம் கர்த்தர் மாற்றக்கூடியவர். ஏன்னா அப்படிப்பட்ட தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 91:11 வாசிங்க. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்குறார். உனக்கு ஐயோ நீ போற இது வரைக்கும் உன்னை எத்தனையோ பாதையிலே பயணத்திலே பிரயாணத்திலே உன்னை காத்தது நம்முடைய சாமர்த்தியமும் திறமையா இல்லை, ஆண்டவர் உன்னை காத்தார். அல்லேலூயா. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி, உன்னை மரணம் ஆட்கொள்ளாதபடி, வறுமை உன்னை மேற்கொள்ளாதபடி, எந்த வல்லமையும் உன்னை அழிக்காதபடி, உன் ஆத்துமாவை காக்கும்படி உனக்காக தூதர்களுக்கு தூதர்கள் உன்னை பாதுகாக்கிறாங்க. தூதர்கள் உனக்கு சேவை செய்யறாங்க. தேவ தூதர்கள், தேவன் உனக்கு தூதர்களை அனுப்பி உன் குடும்பத்தை, உன் வாழ்க்கையை, உன் பயணத்திலே, உன் பிரயாணத்திலே, உன் எல்லா பாதையிலே, உன் நெருக்கத்திலே, எல்லாவற்றிலும் உன்னோடு கூட இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர் பாதுகாக்கிறார். உன் குடும்பம் இந்நாள் வரைக்கும் நீ பாதுகாக்கப்பட்டது உன்னுடைய பணமோ பலமோ திறமை அல்ல, தேவனுடைய இரக்கமும் அவருடைய அன்பும் தயவும், தேவன் அனுப்பின தூதர்கள் உன்னை பாதுகாக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியா எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். மறுபடியும் சொல்றேன், எடுத்து வச்சு அடுத்த வசனம் கேட்டு நேரம் வீணா போகுது. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுகிறார். இப்போ உனக்காக யாரும் கரம் நீட்ட வராட்டாலும், நீட்டுவதுனா உதவி. உனக்காக யாரும் பரிதவிக்கு யாரும் இந்த சமுதாயத்தில் வரமாட்டான். நீ கஷ்டப்படும் போது, நீ மன அழுத்தத்தோடு இருக்கும்போது, நீ வறுமையில் இருக்கும் பொழுது, இல்லாத நிலைமையில் இருக்கும் போது, சோர்ந்து போயிருக்கும் பொழுது, துக்கத்தோட வேதனையோடு நீ அழுது கொண்டிருக்கும் போது, என்னை விசாரிக்க யாருமே வரமாட்டாங்களே, என்னை வருஷங்கணக்காவது யாருமே என்னை கேட்க மாட்டாங்களே, என் சொந்த பந்தம் வரலையே, என் அண்ணன் நீங்கள் என்னை விசாரிக்கலையே, நான் வறுமையில் இருக்கேன், என் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு ஆளாக்குனேன், எனக்கு யாரும் கரை நீட்ட மாட்டாங்களே, எனக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டாங்களே. வாசிங்க. என்ன பண்றீங்க? கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தானே? எரேமியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று. அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், கர்த்தர் உனக்கு கரை நீட்டி இருக்கிறார். அது எத்தனாம் வசனம்? கர்த்தர் உனக்கு கரத்தை நீட்டின்னு 9ஆம் வசனம். பாருங்க, கர்த்தர் உனக்கு கரை நீட்டி இருக்கு. கர்த்தருடைய கரம் உனக்கு உதவியா இருக்கு. அவர் உதவி செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட தேவன் என்ன சொல்றாரு? 8ஆம் வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். நீ யாருக்கோ பயந்து இருக்கிற, மரணத்துக்கு பயப்படுற, வியாதிக்கு பயப்படுற, சத்துருக்களுக்கு பயப்படுற, உன் விரோதிகளுக்கு பயப்படுற, ஐயோ ஏதாவது ஆயிடுமோ, குடும்பத்தை குறித்து பயம், பிள்ளைகளை குறித்து பயம், எப்படி குடும்பம் முன்னேறுமா, இல்லை அவ்வளோதானா, இனிமேல் என்னுடைய வாழ்க்கை நிலவரம் என்ன, இன்னும் குழப்பத்தோடு இருக்கிற, ஒரு போராட்டத்தோடு இருக்கிற, வேதனையோடு இருக்கிற, உன் நிலைமைகளை ஆண்டவர் மாற்றுவார். 8ஆம் வசனம் வாசிங்க. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். நீ அப்படிப்பட்ட உன்னை பயமுறுத்துறான் பார், அச்சுறுத்துறான் பார்,
அவ்வளோதான், உன் லைஃப் அவ்வளோதான். பிசா சொல்லுவான், பார் உன் பிள்ளைகள் சரியில்லை, உன் கணவர் சரியில்லை, உன் வாழ்க்கை சரியில்லை, இனிமேல் நீ அவ்வளோதான். ஏசுன்னு சொன்னியே, அந்த ஏசு எங்கே? தேவனுக்கு யோபு மனைவி சொல்கிறா, தேவனுக்கு ஜீவனை விடு. நல்ல நிலைமையில் இருந்தோம் பாரு, எல்லாத்தையும் இழந்துட்டோம். புறஜாதியார் சொல்லலாம், உறவுகள் சொல்லலாம், சொந்த பந்தங்கள் உன்னை இழிவாய் பேசலாம், உன்னை கேவலமாய் சித்தரிக்கலாம், உன்னை அற்பமாக நினைக்கலாம், மட்டமாக நினைக்கலாம், இலக்காரமாக பேசலாம். எங்கே உன் தேவன்? நீ ஆராதித்த தேவன் எங்க? உன் நிலைமை பாரு. பரிதவிக்கப்பட்ட நிலைமை, கேவலமாக இருக்கிற, பிச்சைக்காரன் ஆகிட்ட, தரித்திரமாக இருக்கிற, நடு ரோட்டுக்கு வந்துட்ட, உன் வேலையெல்லாம் போயிடுச்சு, உன் பிள்ளைகள் சரியில்லை, உன் குடும்ப வாழ்க்கை பாரு எப்படி இருக்குதுன்னு இலக்கரமாக பேசலாம். யாருக்கும் எப்படி பேசுகிறவரை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். நீ சொல்லணும், என்னை கைவிடாத தேவன். ஒரு பாட்டு, கைவிடேனே நான் கனப்பொழுதேனும் கைத்தல மறைந்துன்னையே என்றால், என்னை கனப்பொழுது கூட கைவிட மாட்டான். இவன் பொழுது உன்னை கைவிட்டு உறக்கமான இரக்கத்தினால் சேர்த்துக்கொண்டு என்னை அரவணிக்கிற தேவன், எனக்கு அன்பு காட்டுகிற தேவன், என்னை கைவிடாத தேவன், என்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் என்னோடு இருக்கிறான். அந்த பாயிண்ட் மட்டும் மறுபடியும் வாசிங்க. நீ அவர்களுக்கு என்னம்மா நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். பயமுறுத்துகிறவர்கள், இழிவாய் பேசுகிறவர்கள், பாரு உனக்கு தான் பா இவ்வளோ பிரச்சனை பாரு, நாங்கள் பாரு நல்லா இருக்கிறோம், நாங்கள் இயேசுவை வணங்குறோம், நீ பாரு இயேசு சைலண்டில் போடுங்க, சவுண்டு குறைங்க, மியூசிக் இல்லாமல் சைலண்டில் போடுங்க, வால்யூமை குறைச்சி வைங்க, தேவனுக்கு மகிமுண்டாகும். அல்லேலூயா. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அப்படிப்பட்ட அச்சுறுத்தல் கொடுக்கிறவர்களை, நம்ம இழிவாய் பேசுகிறவர்கள், இயேசுன்னு ஆராதிச்ச, வாரம் வாரம் ஆராதனைக்கு போகிற, தசமாகம் கொடுக்குற, காணிக்க கொடுக்குற, இயேசுவை தேடுற, சுவிசேஷம் சொல்கிற, சாட்சி சொல்கிற, பாரு உன் நிலைமை பாரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுகிறவரை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை காக்கிறவர், நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், எதை குறித்து கலங்க வேண்டாம், நீ வேதனைப்பட வேண்டாம். உன்னை காக்கிறவர். ஒரு பாட்டுக்காரன் படுகிறார், காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, எனக்கு காக்கிற கரம் உண்டு. என்னை காக்கிறவர், என் குடும்பத்தை காக்கிறவர், என் பிள்ளைகளை காக்கிறவர், இம்மட்டும் பாதுகாத்த தேவன் இனியும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அவர் காப்பார் காப்பார். இன்னொரு பாட்டுக்காரன் பாடியார், காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் காத்திடுவார். கலங்காதே மனமே. குடும்பத்தை காக்கிறவர், உறவுகளை காக்கிறவர், உன் பிள்ளைகளை பாதுகாக்கிறவர், உன்னை அறியாத பாதுகாக்கிறவர், காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் காப்பார், இனிமேலும் காப்பார். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் பாதுகாக்கிற தேவன் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ பயப்படாது, நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், யாரோட கூடலாம் இயேசு இருந்தார். ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அடுத்தது 22ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்பு
யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்தார்? வாய்க்க பண்ணினார். இன்னைக்கு சமுதாயத்துல பார்த்தாலும் கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, ஜெபிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, ஊழியக்காரர் ஊழியம் செய்கிறோம், ஆனா எதுவுமே வாய்க்கவில்லை. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போடும். எங்க பார்த்தாலும் விரோதமா எழுதினேங்கிறோம், வாழவும் முடியல. பிரச்சனை பிரச்சனை, ஒரே கட்டு, ஒரு வியாதி விரோதமா எழுதினே இருக்குது. குடும்பத்துக்கு விரோதமா எழுந்துது, சரீரத்துக்கு விரோதமா எழுதுறாங்க, சமுதாயத்துல விரோதமா எழும்புறாங்க. வாழவே சமுதாயத்துல தகுதியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தா நிலைமையே, கிறிஸ்தவர்களுடைய அடிப்படை நிலைமையை பார்த்தாலே ரொம்ப நிர்பந்தமா இருக்கு. வாழ தகுதியில்லாதவராய் நாம் வாழுறோம் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது வாய்க்காது, நடக்காது. வாய்க்காதுன்னா எவ்வளோ சதி திட்டங்கள் போட்டாலும், உன்னை அழிக்க நினைத்தாலும் அது என்ன செய்யாது? நடக்காது. வாய்க்காதுன்னா அது நடக்காது. அவங்க நினைப்பு தான் பழப்பு கிடக்கும். சில சொல்லுவான், உங்க நினைப்பு தான் பழப்பு கிடக்குது. அவன் நினைக்கலாம், இந்த குடும்பத்தை நம்ம அழிச்சிடுவோம், இனிமேல் இவங்க அவ்வளோதான், நம்ம நினைக்கிறது தான் நடக்கும். பல திட்டங்கள் பண்ணலாம், பல விதமான பிளான் பண்ணலாம், சதி மோசங்கள் பண்ணலாம். ஆனால் உன்னை யாராலையும் அழிக்க முடியாது. உன்னோடு கூட இருக்கிறது பெரியவர் இயேசு. ஆதியாகமம் 39:2 யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு இருந்த கர்த்தர் இயேசு உன் கூட இருந்தால் யோசேப்புக்கெல்லாம் என்ன நன்மைகள் நடந்ததோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். பாருங்க, கொஞ்ச நேரம் தான் உட்காந்தான், அதில் எழுந்து போயிடுச்சு. இப்படி இருந்தால் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுது? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியும். தேவனை மைமுண்டாத போன கூட வர சொல்லுங்க. இப்படி இருந்தால் எப்படி? 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார முடியுமா? தேவனுடைய வார்த்தையை கேட்டாதான் அது கிரியை செய்யும். பிசாசு உக்காராத, போ, எழுந்திரிச்சு போகணும், நேரங்களை வீணாக்க சொல்லும். தேவனுக்கு மகிமை உண்டாகுதா? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அப்போ நம்ம அவரோட இருக்க முடியும். பாருங்க, உன் கூட இருக்கிறது பெரிய தேவன், அவருடைய சமூகத்தில் நம்மளால இருக்க முடியும். அப்போ மணிக்கணக்காக வாரத்தில் ஒரு நாள் 2 ஒரு நாள் முழுவதும் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் இந்த பிரசங்கம், ஒரு அரை மணி நேரம் பிரசங்கத்தில் உன்னால இருக்க முடியும். அப்போ நீ என்ன கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து பிரயோஜனம்? எப்படி உன் கூட ஜீவனுள்ள தேவன் இருப்பார்? உன் பிரச்சனைக்கு எப்படி மாறும்? தேவன் யோசேப்போடு இருந்தபடியால் வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். காரிய சித்தி உள்ளவன். இயேசு உன் கூட இருந்தால் என்ன காரிய சித்தனா? என்ன காரிய சித்தி? காரிய சித்தி உள்ளவனாய் ஆனான். காரிய சித்தினா என்ன? எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சக்சஸ். சில காரியங்கள் லேசான காரியம் பலனுள்ளவன் பலனற்றவன். அவருக்கு எல்லா காரியமும் லேசானது. கடினமாக இருக்கலாம், நீங்கள் எடுக்கிற காரியமெல்லாம் கஷ்டமாக இருக்கலாம். ஒரு வியாபாரத்தை தொடங்கினா ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம், நஷ்டம் வரலாம். ஆனால் நீ தேவன் உன்னோடு இருந்தால் நீ எடுக்கிற எல்லா காரியமும், ஒரு திருமண காரியமாக இருந்தாலும், படிப்பு காரியமாக இருந்தாலும், காலேஜில் சீட்டு கிடைக்கிற காரியமாக இருந்தாலும், பிள்ளைகள் காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு காரியமாக, உன் வேலை காரியமாக இருந்தாலும், ஒரு வேலைக்கு போனால் அந்த யாருக்கும் அந்த வேலை கிடைக்காது, உனக்கு தான் கிடைக்கும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உனக்கு தான். புரியுதா நான் சொல்றது? ஏன் எதுவுமே கையால் நடக்க மாட்டேது? கர்த்தர் உன் கூட இல்லை. ஃபெயிலியர் ஆகுதுன்னா, எந்த ஒரு காரியமும் தோல்வி அடையுதுன்னா கிடைக்காத காரணம் எல்லாம் பாதியிலே நிற்குது. சிலலாம் வீடு வாடகை வீடு தான், ஆனால் வாடகை வீடு சரியாக கிடைக்காது. நிம்மதியான வாழ்க்கையே இருக்காது. தேடிக்கிட்டே இருப்பான், அலைஞ்சிக்கிட்டே இருப்பான். வாழ்க்கை முழுவதும் நிம்மதியாக இருக்காது. எந்த காரியம் எடுத்தாலும் தோல்வி, ஃபெயிலர். எதுவும் நடக்காத ஒரு விஷயம். வறுமையும் தரித்திரமும் கூடி கும்மி அடிக்குது. வேதனையான வாழ்க்கை. எந்த காரியமும் எடுத்தாலும் நடக்க மாட்டேயா.
எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஃபெயிலர், நஷ்டம், லாபமே இல்லை. அப்படியே என்னத்தையும் சொல்லுவாங்கள்ல, அப்படியே முடுங்கி போகுது. என்ன சொல்லுவாங்க, அப்படியே முடுங்கி, அப்படியே முன்னேற்றமே இல்லை, ஒரு மாற்றமே இல்லை. அடுத்த ஸ்டெப்பு போக முடியல. அங்கேயே குத்த வச்சு அப்படியே உட்கார வேண்டியதாக இருக்குது. எழுந்திருக்க எதை போட்டாலும், எந்த முதல் போட்டாலும் நஷ்டம். எந்த காரியமே நடக்க மாட்டேங்குது. காரியமெல்லாம் கர்த்தர் உன் கூட இருந்தால் தான் மாறுதல் வரும். உன் காரியம்னா சக்ஸஸ் ஆகும். சின்னதாக தொடங்கும், அது பெருசாக மாறும். கொஞ்சம் முதலீடு தான், பெரிய லாபங்கள் கிடைக்கும். நீ கூலி வேலை செய்திருப்ப, நீ சொந்தமாக கம்பெனி திறப்ப. ஒரு கம்பெனி பல கம்பெனிகளாக மாறும். ஒவ்வொரு காரியங்களும் மாற்றங்களை பார்க்கலாம். உன்னுடைய எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உன் கூட இருந்தால் அது சக்ஸஸ் ஆகும், மாறும். இல்லாவிட்டால் அது அப்படியே தான் இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. தேவனுக்கு மகிமை உண்டாகும். கர்த்தர் கூட இருந்தபடியா காரிய சித்தி உள்ளவன். ரொம்ப எது சொன்னாலும், ஒருத்தருக்கு ஒரு ஆலோசனை சொன்னீங்கன்னா அது அப்படியே நடக்கும். நீ சொன்னபடி இந்த பிஸ்னஸ் தொடங்கணும்ப்பா, காரிய சித்தி. உங்ககிட்ட ஆலோசனை கேட்க பலர் வருவாங்க. உன் மேலே விசுவாசம் வரும், நம்பிக்கை வரும், உன் ஊழியத்தில் ஒரு மாற்றம் வரும், வளர்ச்சி வரும், முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருப்பாய். காரிய சித்தி உள்ள காரிய சித்தி உள்ளவன். அவன் எகிப்தியனாகிய எஜமானுடைய வீட்டிலேயே இருந்தான். எகிப்திலேயே கூட என்ன செய்தாராம், எஜமானுடைய வீட்டில் இருந்தான். நடுரோட்டுக்கு சிலதா சொந்த வீட்டை விட்டு நடுரோட்டுக்கு வந்துடுவாங்க. அவன் எகிப்தின் எஜமானுடைய வீட்டில் என்ன செய்தாராம், கர்த்தர் கூட இருந்தா. எகிப்து அடிமைதனம். எகிப்திலேயே தேவன் என்ன செய்கிறாரு, கர்த்தருக்கு பிரியமானால் பாபிலோன்ல கர்த்தருடைய சித்தத்தை செய்வாங்க. தேவன் கூட இருந்தால் நீ எகிப்தில் மட்டும் நீ எங்கே இருந்தாலும் நீ என்ன செய்வார், வாசம் பண்ணுவாய். தேவன் இல்லாவிட்டால் நீ சொந்த வீட்டை விட்டு நடுரோட்டுக்கு பிளாட்பாரத்துக்கு நடுத்தெருவுக்கு வந்துடுறாங்க. வியாபாரத்தில் நஷ்டம் அடையுது, வேலை கைவிட்டு போயிடுது, எதுவே முன்னேற்றம் இல்லை, வறுமையும் தரித்திரமும் அடைகிறோம், பஞ்சமும் பசியும் நிர்பந்தமான நிலைமை அடைகிறோம். கர்த்தர் கூட இல்லாவிட்டால் எல்லாம் கைவிட்டு போகும். கர்த்தர் கூட இருந்தால் எகிப்தின் வீட்டில் நீ வாசம் பண்ணுவாய், எஜமானோடு வாசம் பண்ணுவாய். எஜமானுடைய தகுதியை ஆண்டவர் உனக்கு தருவார். யோசேப்போட கர்த்தர் இருந்தபடியால் இப்படிப்பட்ட ஒரு மேன்மை. வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எகிப்தில் அந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து வாசிப்போம். எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவையோ கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து பாருங்க. எகிப்திலே எஜமான வீட்டில தங்க வைத்ததும் இல்லாம அந்த அதிகாரத்தை தந்தாரு. எவ்வளவு பெரிய மேன்மை. யோசேப்புடைய நிலவரம்னா சகோதரிகள் என்ன செய்தாங்க, எங்க தூக்கி போட்டாங்க, சகோதரிகள் வேண்டான்னு தூக்கி போட்டாங்க. போறாம இன்னைக்கு நீ கூட பலரால உன்னை தூக்கி போடப்பட்டிருக்கலாம், நீ வேணான்னு தள்ளப்பட்டிருக்கலாம். கூட பிறந்த உறவுகளே ரத்த சம்பந்தமே உன்னை வெறுத்து இருக்கலாம், நீ தள்ளப்பட்டிருக்கலாம், தூக்கி வீசப்பட்டிருக்கலாம். உன்னை ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறதை தாங்க முடியாம, உன் உயர்வை தாங்க முடியாம, உன்னுடைய அந்தஸ்து தாங்க முடியாம, கர்த்தர் உன்னை மேன்மையை வைப்பாரு பொறுத்து கொள்ள முடியாம உன்னை அழிக்க பிளான் பண்ணி எகிப்தில் விட்டு போட்டாங்க. அடிமையாய் விற்கப்பட்டவன் யோசேப்பு. எப்படிப்பட்டவன்? எகிப்தில் அடிமையா விற்கப்பட்டவனை கர்த்தர் அடிமைதனத்திலிருந்து மீட்டார். அல்லேலூயா. அந்தஸ்தை கொடுத்தார். எகிப்தின் எஜமான வீட்டில வாசம் பண்ண தங்கக்கூடிய தகுதியை கொடுத்தார். கர்த்தர் உயர்வை கொடுத்தார். ஏன்னா அந்த எஜமானுக்கு யோசேப்போட தேவன் இருக்கிறார் என்பதை அந்த எஜமானை உணர வைத்தார். மறுபடியும் அந்த பாயிண்ட வாசி. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து மேல கொஞ்சம் மேல அவன் செய்கிற யாவையோ கர்த்தர்
கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் அவன் செய்கிற பாருங்க, அவன் செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் என்ன செய்தாரா? வாய்க்க வாய்க்க பண்ணுகிறார். பண்ணியா? நம்ம சொல்ல முடியுமா நீ செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்க பண்றாரா? நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யறாரா? ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். எதை செய்தாலும் சக்சஸ். ஏன் வாய்க்க பண்ணாத இருக்கிறது? கர்த்தர் யோசிப்படி இருந்தா வாய்க்க பண்ணிடா. உன் கூட இருந்தா நீ எதை செய்தாலும் அது அப்படியே நடக்கும். வாய்க்க பண்ணிக்கிறான். வாய்க்க பண்ணுகிறார் என்றோ அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணம் அதிகாரியும் அந்த ஆளுகை அதிகாரத்தை எல்லாத்தையும் கொடுத்தான். ஏனென்றால் அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்கப்பட்டான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ளவரான தேவன் உன் கூட இருப்பார் என்றார். உன்னை தரித்திரமாவோ இல்லாத நிலைமை சிலர் பார்த்தா ஒன்றுமே இல்லை, எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு வருமானம் இல்லை, எனக்கு வேலை இல்லை, என் வீட்டில் ஒன்றும் இல்லை, என்னால் வாடகை கொடுக்க முடியல, என்னால் வாழ முடியல, கடன் பிரச்சனையாக இருக்குது, கலக்கமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது, எனக்கு யாருமே உதவ மாட்டாங்க, என் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, எனக்கு வாழ்த்தா சாவத்தா ஒன்றுமே புரியல, எப்போ பார்த்தாலும் புலம்பிட்டு இருக்கேன். காரணம் உன் கூட இயேசு. உன் கூட இயேசு இருந்தா உன் வாழ்க்கை, உன் குடும்பங்கள் மாற்றத்தை பார்க்கலாம். நீ போகிற இடத்துல உனக்கு அந்தஸ்து வரும், நீ உயர்த்தப்படுவாய். அதிகாரியா வைத்த அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்போட கர்த்தர் இருந்தபடியால் எகிப்திலே தேவன் ஆளுகையும் அதிகாரத்தையும் தந்தார், உரிமையை தந்தார், அந்தஸ்தை தந்தார். அதே தேவன், யோசேப்பின் தேவன் உன்னோடு தேவனாய் இருக்கிறார், உன்னோடு கூட இருப்பார் என்றால் உனக்கு வறுமை, வறட்சி, தரித்திரம் இல்லாத நிலைமை, புலம்பல், குழப்பம், மன அழுத்தங்கள் இருக்காது. உன் கூட இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவர் காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உன் கூட இருக்கிறவர் பெரிய தேவன். யோசேப்பை நடத்தின தேவன், உயர்த்தின தேவன் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். உன் கூட இயேசு இருக்கிறாரா? உன் பிள்ளைகளோடு இருக்கிறார்? உன் வீட்டில் இயேசு இருக்கிறாரா? பாவமும் அசுத்தமும் பொய்யும் பிள்ளைகள் குழப்பமும் இப்படிதான் உன் கூட வீட்டில் வாசம் பண்ணினார். எப்படி உன் கூட இயேசு? உன் வீட்டில் இயேசு இருக்கிறாரா? உன் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரா? ஜெபம் இருக்குதா? பைபிள் வாசிக்கிறாயா? ஆண்டவர் உண்மையாய் தேடுகிறாயா? நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நீ ஆண்டவரோடு இருக்கிறாயா? இல்லை ஆண்டவரை விட்டு விலகி உலகத்திலே பாவத்திலே அடிமையா இருக்கிறாயா? உலக நாகரிகத்தில் அடிமதனத்திலே கட்டப்பட்டு இருக்கிறாயா? தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. உன்னோடும் கூட இயேசு இருக்கிறாரா இல்லையா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், மோசையோடு கர்த்தர் இருந்தார். யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசேயோடு, கர்த்தர் யோசுவாவை நோக்கி சொல்றார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் இந்த வசனம் வாசிக்கிற ஒரு அருமையான வார்த்தை. கர்த்தர் உன் கூடவே இருக்கிறார். இருக்கும்படி இயேசு, உன் கூடவே இருக்கும் இயேசு, இதுதான் சத்தியம். உன் கூட இயேசு இருக்கிறாருன்னா அதே இயேசு வாக்குறுதி தரார். யாரை பார்த்து? மோசையை பார்த்து. மோசைக்கு சொல்றார், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இல்லப்பா கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன். உன்னோட இருக்க. கர்த்தர் எப்போ மோசையோடு இருந்தார்? மோசையை பார்த்து என்ன சொல்றாரு? எகிப்தியரின் ஜனங்கள் அடிமைப்பட்டிருக்காங்க. அவர் சொல்றார், உன் கூட இருக்கிறவர்கள் நான் அல்லவா? நான் திக்கு வாய் மந்த நாவு, எனக்கு தகுதி இல்லை என்றான். தகுதிப்படுத்துகிறவர் தேவன். உன்னை தகுதி இல்லாத உன்னை தகுதிப்படுத்துகிறவன். மோசையோட தேவன் இருந்த தேவன் யோசுவா பார்த்து சொல்கிறார், அதே தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார், எனக்கு ஊழியம் செய்ய தகுதி இல்லை, என்னை ஜனங்களை மீட்க தகுதி இல்லை, நான் எந்த விதத்தை அந்த அந்தஸ்து இல்லை, எனக்கு வாழ தகுதி இல்லை என்று நீ உன்னையே
தகுதியீனப்படுத்திக் கொள்ளாத, உன்னை தகுதிப்படுத்துகிறவர் இயேசு. மறுபடியும் அந்த வசந்த வாசிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன். நான் மோசையோடு இருந்த தேவன் நான். மோசைக்கு அற்புதங்கள் செய்த தேவன் நான். செங்கடலை பிளக்க செய்தேன். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டேன். சர்வ வல்லமுள்ளதான தேவனாய் மோசையோடு இருந்த அதிசயங்களை அற்புதங்களை செய்த தேவன் உன்னோட கூட இருக்கிறேன். அதே தேவன் சர்வ தேவ சபையே, தேவ ஜனமே, நீ கஷ்டத்தை கண்டு கலங்காதே. நான் தகுதியில்லை என்று சொல்லாதே. உன்னை தகுதிப்படுத்துகிறவர், அந்தஸ்து படுத்துகிறவர், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மையாக வைத்து உயர்த்துகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், யோசுவாவோடு இருந்தது போல என்று வாசிங்க. யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார். 6:27. இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடும் கூட இருந்தார். பாருங்க, யோசுவா பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, அங்க மேல மோசையோடு இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன்னு. அந்த உறுதிப்படுத்தும்படியாய் இந்த பாயிண்ட்ல பாக்குறோம். வாசிங்க. இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. கீர்த்தினா புகழ்ச்சி, அந்தஸ்து, உயர்வு, தாழ்த்தப்பட்ட நிலைமை உயர்த்தப்படுவது. கீர்த்தி புகழ்ச்சி அடைய செய்வார். உன்னை மேன்மையான அந்தஸ்தில் வைப்பார். உன்னை அழைக்கப்படும் போது உன்னை முன்னாடி வந்து உக்காருங்கன்னுவாங்க. ராஜ மரியாதை உனக்கு, புகழப்படுவாய். உன்னுடைய கீர்த்தி, நீ மேன்மை பாராட்டப்படுவாய். உன்னை பற்றி பெருமையாக அற்பமாய் பேசின வாய் உன்னை பற்றி மேன்மையாய் பேசும், உன்னை உயர்வாய் பேசும். தகுதி இல்லாத இடத்துல உன்னை தகுதிப்படுத்துவார். எந்த இடத்துல நீ தள்ளப்பட்டாயோ அந்த இடத்துல நீ உயர்த்தப்படுவாய். எந்த இடத்துல நீ வெறுக்கப்பட்டாயோ அந்த இடத்துல நீ நேசிக்கப்படுவாய். எந்த இடத்துல நீ கைவிடப்பட்டாயோ அந்த இடத்துல உன்னை கரம்பிடித்து அழைப்பார்கள். நீ வந்தா நல்லா இருக்குன்னு கூப்பிடுவார்கள். உன் கீர்த்தி புகழ்ச்சி உயர்த்தப்படும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்போடு இருந்தது போல உன் கூட தேவன் உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகளோட உன் வாழ்க்கையில இயேசு இருந்தால் மட்டும்தான் உனக்கு கீர்த்திகள் கிடைக்கும், புகழ்ச்சி கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும். இல்லாவிட்டா எல்லாத்தையும் இழந்து எல்லாராலும் சமுதாயம் வெறுக்கிற போல இன்னைக்கு எல்லாரும் வெறுக்கப்படுது. உறவுகள் வெறுக்கிறாங்க, சொந்த பந்தங்கள் வெறுக்குது, ஏன் பிள்ளைகள் கூட வெறுக்கிறாங்க. எந்த பேர் புகழெல்லாம் இழக்கிறோம். இருக்கிற இடம் தெரியாத சில வாழ்றாங்க. காரணம், கர்த்தர் இல்லை. கர்த்தர் இல்லாத வீடு. உடன்படிக்கை இருந்த வீடை தேவன் ஆசீர்வதித்தார். உடன்படிக்கை பெட்டியாகி இயேசு உன் வீட்டில் இருந்தால் ஆசீர்வாதங்கள் தங்கும், புகழ்ச்சி உண்டாகும், மேன்மை உண்டாகும். நீ உயர்த்தப்படுவாய். உயர்ந்த ஸ்தானத்திலே உன்னை வைப்பார். உயர்ந்த கண்மலை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயர்ந்த கண்மலை. நீ உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பாய். நீ தாழ்த்தப்படுவதில்லை. இல்லாத நிலைமைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் உன்னை உன் கூடிக்கொண்டே இருக்கும். புகழ்ச்சியும் ஆசீர்வாதமும் அந்தஸ்தும் உயர்வும் இயேசுவும் கூட இருந்தான். தேவனுக்கு மகிமை உண்டாகும். சாமுவேலோடு கூட கர்த்தர் இருந்தான். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சொன்ன வார்த்தை ஒன்றையாகிலும் தரையில விழுந்து போக விடவில்லை. ஐயோ சில சொல்லுவாங்க, ஐயோ கருநாக்கு, ஐயோ வாயை திறந்தாலே சேர்க்கவும் மாட்டாங்க. சிலர்லாம் வெறுப்பாங்க, பழகவும் மாட்டாங்க.
ஐயோ இவன் வாயை திறந்தாலே அப்படியே சாபம், இவன் வாயை திறந்தாலே இது நடக்காது, இவனை பார்த்தாலே நடக்காது, அந்த நிலைமையில கர்த்தர் வைக்க மாட்டார். சாமுவேலோடு கர்த்தர் கூட இருந்தார். உன் கூட கர்த்தர் இருக்கிறாரா? சொல்ல முடியுமா? உன் குடும்பத்தில் இருக்கிறாரா? உன் கூட இருக்கிறாரா? சாமுவேலோடு கூட இருந்த தேவன் உன் கூட இருக்கிறாரா? வாசிங்க மறுபடியும். சாமுவேல் வளர்ந்தான். அப்போ அவன் வளர்ப்பு எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறோம்? கண்ட்ரோல் இல்லாமல் போகுது, பிரேக் இல்லாத வண்டி போல போகுது, அது இஷ்டம் போல வாழுது, அது இஷ்டம் போல திரியுது, லோலோனா அலையுது, சொல்றதை கேட்க மாட்டுது. கொஞ்ச நேரம் தேவசந்திரம் உட்கார முடியாது, பைபிள் வாசிக்கல, ஜெபம் கிடையாது, ஜெபிக்கவே தெரியல. இப்போல்லாம் கிறிஸ்துவ பிள்ளைங்கள ஒரு ஜெபம் பண்ணுறான்னு தெரியல, மற்ற எல்லாம் தெரியுது. இன்னைக்கு கிறிஸ்துவ சொல்ற கர்த்தர் சாமுவேல் வளர்ந்தான். எதில் என்ன வளர்ச்சி இருக்கு? உன் குடும்ப ஆவிக்குரிய குடும்பன்றோம், ஆவிக்குரிய சபையில் போகிறோம், என்ன பாட்டு தெரியல, சோத்திரம் பண்ண தெரியல பிள்ளைகளுக்கு, குடும்ப ஜபம் இல்லை, சோத்திரம் இல்லை, பாட்டு இல்லை, துதி இல்லை, ஆராதனை இல்லை. ஆவிக்குரிய குடும்பன்றோம், ஆவிக்குரிய சபையில் போகிறோம், நீ சபைக்கு போகிற, ஆராதிக்கிற. இன்னைக்கு எல்லா மார்க்கத்திலையும் பார்த்தாக்கா அவங்க பிள்ளைகள் கூட வளர்ச்சி, தொழுகை பண்ணுற கூட அழகாக தொழுகுதுங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை பார்த்தா வெக்கமாக இருக்குது, பிசாசுக்கு அடிமையாக இருக்குது. ஆண்டவருடைய பாட்டு பாடுற கிறிஸ்துவ பிள்ளைகளோட வாலிப பிள்ளைகள்கிட்ட சினிமா பாட்டு கண்டதெல்லாம் பேசுது, எதெல்லாம் செய்யுது. ஆனால் தேவனுடைய ஆவிக்குரிய விஷயத்தில் வளர்ச்சியே இல்லை, பைபிள் வாசிக்கத்தில், பைபிள் தியானம் இல்லை, கைப்பிரதி இல்லை, கிராம ஊழியம் இல்லை, இயேசு பற்றி பேசுறது இல்லை. என்ன வளர்ச்சி இருக்கு? எப்படி குடும்ப மாற்றங்கள் வரும்? எப்படி முன்னேற்றம் அடையும்? சாமுவேலோடு தேவன் இருந்தான். காரணம், அவன் வளர்ந்தான், அவனுக்குள்ள ஒரு வளர்ச்சி இருந்தது, மாற்றம் இருந்தது, ஒவ்வொரு விஷயத்திலும் வளர்ச்சி, முன்னேற்றம். அப்படியே குறுகி போயிருக்கிறதுல சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை நட்டினா அது வளரவே வளராது, அப்படியே இருக்கும். சில பாருங்க குள்ளமாக அப்படியே என்ன போல வளரவே, சிலெல்லாம் உயரம் நல்லா வளருவாங்க. பயிர் நல்லா வளரணும், தண்ணி ஊற்றணும், உரம் போடணும். அதுக்கு தான் நாங்கள் தண்ணி ஆகிய அபிஷேகம், ஆலோசனை, தேவ ஆலோசனை, கர்த்தர் வசனமாகிய உரம், எவ்வளோ தான் செவலகாத சங்கு ஊதுற போல எவ்வளோ சத்தியத்தை கேட்டாலும் ஒரு வளர்ச்சியும் இல்லை, ஒரு மாற்றம் இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை. அப்படியே அடிமைத்தனத்தை அப்படியே குறுகி போய் குண்டி போய் அப்படியே முன்னேற்றம் இல்லாத உட்காந்துட்டு கிடக்கும். வளர்ச்சி இருக்கணும். 40 வருஷம் 50 வருஷம் விசுவாசி இருப்பான், நான் விசுவாசின்பான். சபையில் அப்படியே ஒரு வளர்ச்சியே இருக்காது, சுபாவங்கத்து மாற்றம் இருக்காது, விசுவாசம் இருக்காது, விசுவாசத்தில் வளர்ச்சி இல்லை, அன்பில் வளர்ச்சி இல்லை, பரிசுத்தத்தில் சுத்தமே கிடையாது, அசுத்தமான வார்த்தை, கெட்ட வார்த்தைகள், எந்த வளர்ச்சியும் இல்லை. கிறிஸ்துவன்றதுக்கு தகுதியே இல்லை, கிறிஸ்துவ குடும்பன்றதுக்கு தகுதி இல்லை, எந்த விதமான வளர்ச்சியே இல்லாத ஒரு நிலைமை. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். நீ வளரணும். குட்டி பால் குடிக்கிற பிறந்த குழந்தையா இருக்கக்கூடாது, பால் குடிக்கிற குழந்தை அனுபவம், கிறிஸ்தவ அனுபவம் குழந்தை அனுபவம் அல்ல. நீ வளர்ச்சி அடையணும், குழந்தையா இருக்கக்கூடாது. சரீரம் மட்டும்தான் வளருது, அறிவு வளர்ச்சி இல்லை, புத்தி இல்லை, தெளிவு இல்லை, ஒழுக்கம் இல்லை, எந்த மாற்றமே இல்லை. குழந்தைய போல பால் குடிக்கிற குழந்தைய போல இருக்கு. களங்கம் இல்லாத நாணப்பால். மாற்றம் இருக்குதா? நம் வளர்ச்சி அடைந்திருக்கிறோமா? சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை கேட்டு அதன்படி மாற்றம் வளர்ந்து இருக்கிறோமா? ஒரு வளர்ச்சி இருக்கணும். அப்பதான் சாமுவேல் வளர்ந்தான். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும், அதனாலதான் அவன் சொன்ன வார்த்தை அப்படியே நடக்கும். அவன் ஒன்றாகிலும் தரையில விழுந்து போகவில்லை. கர்த்தர் உன் கூட இருந்தா நீ செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்கும். முழங்கால் படிக்கிடுவோம். கர்த்தர் உன் கூட இருக்கிறதா? உனக்கு வளர்ச்சி இருக்கிறதா? நீ வளர்ந்திருக்கிறாயா? இயேசு உன் கூட இருக்கிறது சொல்ல முடியுமா?
மற்றவர்கள் காணக்கூடிய அளவுக்கு இயேசுடைய சாயல் உன் முகத்தில் பார்க்க முடியதா? இயேசு உன் கூட இருக்கிறாரா? உன் குடும்பத்தில் இருக்கிறாரா? உன் வாழ்க்கையில் இருக்கிறாரா? உன் பிள்ளைகளோடு இருக்கிறாரா? நீ சபையில தேவனை தேடுகிறாயே, ஆராதிக்கிறாயே, இயேசு உன் கூட இருக்கிறாரா? இல்ல பிசாசு உன் கூட இருக்கிறானா? சாத்தான் உன் கூட இருக்கிறானா? சாத்தானுடைய சிபாவம் உன் கூட இருக்கிறதா? ஒரு மாற்றம் இருக்கிறதா? உலகத்திலிருந்து ஒரு வேறுபாடும் ஜீவி இருக்கிறதா? உலகத்தை விட்டு பிரிந்து வேறுபட்டு ஜீவிக்கிறாயா? பரிசுத்தம் இருக்கிறதா? விசுவாசம் இருக்கிறதா? தேவன் விரும்புகிறது போல வாழ்கிறாயா? நான் உன்னை காண்கிற தேவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இயேசு உன்னை காண்கிறார். உன் கூடவே இருக்கும் இயேசு. இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே இயேசு இல்லாத வாழ்க்கை. வீடுகளிலே இயேசு இல்லை, ஜெபம் இல்லை, பாட்டு இல்லை, துதி இல்லை, தியானம் இல்லை, தேவனை ஆராதிக்கிற நிலைமை இல்லை. நீ அடிமைப்பட்டிருக்கிறாய், தேவனை விட்டு விலகி இருக்கிறாய். தேவன் உன் கூட இருக்கிறாரா? உன்னை விட்டு விலகி இருக்கிறாரா? சொல்ல முடியுமா? இது கடைசி காலம். கர்த்தர் உன்னை விட்டு நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார். நீ அவரோடு இருந்தால் அவர் உன்னை கரம் பிடித்து நடத்தும். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களில் இயேசு இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பணம் இருக்கு, பொருள் இருக்கு, சொத்து இருக்கு, உலகத்துல எல்லாம் இருக்கு, இயேசு இல்லை. இயேசு இல்லாவிட்டால் நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, எந்த முன்னேற்றமும் இருக்காது, குழப்பமும். சில குடும்பங்களை பார்த்தா ஒரே குழப்பம், பிள்ளைகள் கீழ்ப்பிடிங்கிற, அது பிரிஞ்சு இருக்கு, உடைஞ்சு இருக்கு, தாறுமாறான வாழ்க்கை, அழுகையும் கண்ணீரமாக இருக்கு. சில குடும்பங்கள் வேதனையோடு வாழ்கிறாங்க, மன அழுத்தத்தோடு இருக்கிறாங்க, எந்த நேரமும் கண்ணீர், புலம்பல். இதை இழந்துட்டேன், அதை இழந்துட்டேன், என் குடும்பத்தில் முன்னேற்றமில்லை. காரணம் பொய், பித்தராட்டம், தேவனுக்கு உண்மை இல்லாத காரியம். ஆராய்ந்து பார்க்கணும். இயேசு இருக்கிறாரா? உன் கூட இருக்கிறாரா? நீ உண்மையா இருந்தால் இயேசு இருப்பார். நீ ஜெபித்தால் இயேசு இருப்பார். பொய் பிரார்த்தனம் இருந்தால் இயேசு இருக்க மாட்டான். தேவன் விரும்புகிற வாழ்க்கை இருந்தால் மாசமே இயேசு உன் கூட இருப்பார். இயேசு இல்லாவிட்டால் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது, இளைப்பாறுதல் இருக்காது, அமைதி இருக்காது, குழப்பமாகவே வாழ்ந்து கொண்டிருப்பாய். காரணம் இயேசு உன் கூட இயேசு இருந்தால் நிம்மதி. வருத்தப்பட்டு பாவபாரம் சுமக்கள் நீங்க எல்லாரும் என்னிடத்தில் பாருங்க. நீ இயேசு இடத்துல வந்திருக்கிறாயா? இயேசு உன் கூட இருக்கிறாரா? இளைப்பாறுதலே இல்லையே. நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அவர் கொடுத்ததை எடுக்க மாட்டான். உலகத்தின் முடிவு பரியந்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இயேசு இல்லாதனால தான் நீ பிரச்சனையோடு இருக்க. இயேசு உன் கூட உன் குடும்பத்தில் இல்லாதனால தான் நீ கடன் பிரச்சனையும், வறுமையும், கண்ணீரும், வேதனையும், மன அழுத்தத்தோடு நீ இருக்கிறாய். உனக்கு நிம்மதியே இல்லை, தூக்கமே இல்லை. காரணம் இயேசு இல்லை. இயேசு இல்லாவிட்டால் வாழ்வு இல்லை. இயேசை விட்டு விலகாதே, இயேசை விட்டு தூரம் போகாதே, இயேசை விட்டு விடாதே. கடைசி வரைக்கும் இயேசப்பா பிடிச்சிக்கோ. ஐயா, உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லை, உன்னை விட்டால் யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. நீங்க பாடுங்கப்பா. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட்டா யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை விட்டு நான் எங்க போவேன்? உம்மை விட்டு எங்க போவேன்? நீங்க மட்டும் போதையா. அந்த நிலைமையில நம்ம இருக்கிறோமா? நீங்க போதும். இந்த உலகத்தில் எது இருந்தாலும்
பணம், சொத்து, சுகம், உறவுகள், சொந்த பந்தங்கள், 1000 பேர் 1,00,000 பேர் உனக்கு கூட இருந்தாலும் இயேசு ஒருவர் இல்லாவிட்டால் உனக்கு வாழ்வே இல்லை. ஆமென். இயேசு ஒருத்தர் இருந்தால் உனக்கு வேதனை, கண்ணீர், கவலைகள், துன்பங்கள், துக்கங்கள், மன அழுத்தங்கள் எதுவுமே இல்லை. எல்லாமே மாறும். ஒரு பெரிய மாறுதலை ஆண்டவர் தருவார். உன்னை வாழ வைக்கிற தேவன் இயேசு ஒருவர் மாத்திரமே. தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாறும். கைவிட்டு போனதெல்லாம் உனக்கு திரும்ப கிடைக்கும். தாமதித்தாலும் காத்திரு, இயேசுவும் கூட இருந்தால் அது உனக்கு தாமதித்தாலும் கிடைக்கும். உனக்கு உயர்த்துகிற தேவன். அதற்காக சோத்திரம் பண்ணுவோம். இயேசு உன் கூடவே இருக்கும். இயேசு உன் கூட இயேசு இருக்கா. உன் குடும்பத்திலே இயேசு இருக்கா. உன் வாழ்க்கையிலே இயேசு இருக்கா. உன் பயணத்திலே இயேசு இருக்கிறார். உன் எல்லா பிரச்சனையிலும் இயேசு இருக்கிறார். கலங்காதே, கவலைப்படாதே. உன்னை கரம் பிடித்து நடத்துகிற இயேசு. கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதிகளும் மகிமை கர்த்தருக்கே செலுத்தி சோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் சோத்திரம். இயேசு சீக்கிரம் வெளிப்பட போகிறார். அவர் வரும்பொழுது அவரை சந்திக்க முடியாது, நம்மை தகுதிப்படுத்த முடியாது, நம் கூட கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. சோத்திரம் பண்ணுவோம். உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உலகம் முடிகிற வரைக்கும், நீ இந்த உலகத்தில் வாழற வரைக்கும் இயேசுவோடு கூட, அவரோடு கூட நீ உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற வரைக்கும், பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டான். கரம் பிடித்தவன், கரம் பிடித்து நடத்துவான். அதற்காக சோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதிகளும் மகிமை கர்த்தருக்கே செலுத்தி சோத்திரம்.